நண்பர்களே, உங்களுடைய நல்ல குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் இந்த உலகம் உங்களது பலவீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதா? நீங்கள் என்னதான் உண்மையாக இருந்தாலும் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் உங்களை மிகவும் சாதாரணமாக நடத்தி உங்களுக்கான மரியாதையை கொடுக்க மறுக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். நந்த வம்சத்தின் பிரம்மாண்ட பேரரசை தன் ஒற்றை மூளையால் வீழ்த்திய மாபெரும் ராஜதந்திரி ஆச்சார்யா சாணக்கியர் உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களை உங்கள் வசப்படுத்தவும் உங்களை மதிக்காதவர்களை வழிக்குக் கொண்டு வரவும் 5 அசாத்தியமான மர்ம விதிகளை நமக்கு கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த மெகா பயணம் உங்களை ஒரு சாதாரண மனிதராக இருக்க விடாமல் எவராலும் அசைக்க முடியாத ஒரு கம்பீரமான ஆளுமையாக மாற்றப் போகிறது. ஒரு நொடி கூட தவிர்த்து விடாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவது விஷயம், ஒரு மனிதனை அவனது தியாகத்தை கொண்டு மட்டுமே நீங்கள் எடை போட வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், தங்கத்தின் தரத்தை உரசி பார்த்து, வெட்டி பார்த்து, உருக்கி பார்த்து எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அதேபோல ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை அவனது தியாகம், அவனது ஒழுக்கம் மற்றும் அவனது செயல்களை வைத்துதான் கண்டுபிடிக்க வேண்டும். வாய் வார்த்தையாக பேசுபவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. உங்களுக்காக தன் சுயநலத்தை எவ்வளவு தூரம் ஒருவன் தியாகம் செய்கிறானோ அவனே உங்களுக்கான உண்மையான மனிதன். மற்றவர்கள் பேசும் வெற்று வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீர்கள். 2வது, பேராசை உள்ள ஒரு மனிதனை நீங்கள் பணத்தை கொடுத்து மிக எளிதாக வீழ்த்திவிடலாம். இந்த உலகம் சுயநலத்தாலும் பேராசையாலும் நிறைந்தது. ஒருவனுக்கு பணத்தின் மீது ஆசை இருந்தால் அவனுக்கு பணத்தை கொடுத்து உங்கள் வசப்படுத்துங்கள். ஒருவன் கர்வமும் அகங்காரமும் கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு கைகூப்பி மரியாதை கொடுத்து அவனது ஈகோவை திருப்திப்படுத்துங்கள். ஒருவன் முட்டாளாக இருந்தால் அவனது விருப்பப்படியே பேசி அவனை உங்கள் வழிக்கு கொண்டு வாருங்கள். ஆனால் ஒருவன் அறிவாளியாக இருந்தால் அவனிடம் உண்மையை மட்டுமே பேசி நீங்கள் வெல்ல வேண்டும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படை விதியை தெரிந்தவன் எங்குமே தோற்பதில்லை. 3வது, மிக ஆழமான நதியானது எப்போதுமே சத்தமில்லாமல் அமைதியாக ஓடும். ஆனால் ஆழமில்லாத ஓடைதான் பயங்கரமான சத்தத்தை எழுப்பும். இதைப் போலவே உண்மையான திறமையும் அறிவும் கொண்ட மனிதர்கள் எப்போதும் தங்களை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மிகவும் அமைதியாக, மௌனமாக தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் அரைக்குறை அறிவு உள்ளவர்கள்தான் எப்போதும் தங்களை பெரிய புத்திசாலியாக காட்டிக்கொள்ள சபைகளில் கத்திக்கொண்டே இருப்பார்கள். ஒரு மனிதன் தன்னை பற்றி தானே அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவனிடம் தகுதியில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, பசித்திருக்கும் சிங்கம் ஒருபோதும் புல்லை தின்னாது. அது எவ்வளவுதான் பசியோடிருந்தாலும் வேட்டையாடித்தான் உண்ணும். அதே போல ஒரு சுயமரியாதையும் கம்பீரமும் உள்ள மனிதன் தனக்கு எவ்வளவுதான் வறுமையும் கஷ்டமும் வந்தாலும் தன் கொள்கைகளையும் தன் கௌரவத்தையும் யாருக்காகவும் அடகு வைக்க மாட்டான். முறையற்ற வழியில் வரும் கோடிக்கணக்கான செல்வத்தை விட நேர்மையான வழியில் வரும் ₹1 மேலானது என்று அவன் நினைப்பான். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் உங்கள் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். 5வது, நீங்கள் ஒரு சிங்கத்திடம் இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கம் ஒரு முயலையோ அல்லது ஒரு பெரிய யானையையோ வேட்டையாட நினைக்கும்போது தன் முழு பலத்தையும் பயன்படுத்திதான் வேட்டையாடும். சின்ன இரைதானே என்று அது அலட்சியமாக இருக்காது. இதைப் போலவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் ஒரு சிறிய எடிட்டிங் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாபெரும் பிசினஸாக இருந்தாலும் சரி, உங்களின் முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் அதில் செலுத்த வேண்டும். எந்த ஒரு சிறிய வேலையையும் அலட்சியமாக பார்க்காதீர்கள். அந்த அலட்சியமே உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும். சாணக்கியரின் இந்த 5 மர்மமான வாழ்வியல் சூத்திரங்கள் உங்களை எக்காலத்திலும் தோற்கடிக்காத ஒரு பாதுகாப்பு வளையம்.
இந்த 5 விஷயங்களில் உங்களது தற்போதைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க மனசுக்கு நெருக்கமா பயனுள்ளதா இருந்தா இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களோட வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.